நேர்களை பரபரப்பான அரசியல் சூழல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் நாளை கூடுகிறது. அரசியல் சூழலை பரபரப்பாக்கி இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய தொடர் போராட்டங்கள் மட்டுமல்ல, ஆளும் கூட்டணி கட்சிகளுடைய சில சமீபத்திய செயல்பாடுகளும் தான். சட்டம் ஒழுங்கு பற்றி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வரதை கடந்த சில நாட்களாக பார்த்து வர்றோம். நாளை கூடக்கூடிய சட்டமன்றத்தில் வேங்கை வயல், அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உள்ளிட்டவற்றை விசிக உள்ளிட்ட தோழமை கூட்டணி கட்சிகளும் எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல். பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறி வருகிறது, கோரிக்கை வைத்து வருகிறது. இந்த கோரிக்கையெல்லாம் தாண்டி பலபடி மேலே போய் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு திரு கே பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர், கேள்வி எழுப்ப, யார் அந்த சார் அப்படின்னு எதிர்கட்சி, குறிப்பாக அதிமுக எழுப்பக்கூடிய கேள்வியை பாலபாரதியும் எழுப்பி வரதை பார்க்கிறோம். திமுக இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. திமுக கட்சிக்கு எதிரான, திமுக ஆட்சிக்கு எதிரான சக்திகளுக்கு, அந்த சதிக்கு துணை போகும் வகையில் தோழமை கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய நிலைப்பாடும் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நிலைப்பாடும் அமைந்திருக்கிறது. தோழமைக்கு இது அழகல்ல அப்படின்னு திமுகவுடைய முரசொலி விமர்சித்திருக்கிறது. கூடும் சட்டமன்றம் குடைச்சல் கொடுக்கின்றனவா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது பிரதான தலைப்பு. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். பல பரபரப்புகளையும் தன்னுடைய கலகலப்பாக தவிடுபடியாக்கக்கூடிய திரு சூர்யா வெற்றி கொண்டான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அதே போல் திரு தாமோதரன் பிரகாஷ், மூத்த பத்திரிகையாளர். ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் வந்திருக்கிறார் திரு கலை அவர்கள், வரவேற்கின்றோம். அதே போல் நம்முடைய திரு திருச்சி வேலுசாமியும் புது கெட்டப்பில், நியூ இயருக்கு நியூ கெட்டப்பில் வந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கிறது. லெட்ஸ் செலிப்ரேட் த பர்த்டே பேபி. திரு பிரகாஷ் அவர்களுக்கு பிறந்த நாள். முதற்கான உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சிஏபிஎம் உடைய, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய சமீபத்திய செயல்பாடுகள் கூட்டணி தர்மத்தை, கூட்டணி இலக்கணத்தை மீறியதை பார்க்க முடியாதா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதிமுக கூட பயன்படுத்தாத ஒரு மொழி. இஸ் தட் நாட் எக்ஸ்ட்ரீம்? அது சரியா? கூட்டணி தர்மத்துக்கு நியாயமா? ஃபுட்பால் மேட்ச் நடக்குன்னு வச்சுங்க, அந்த பால் எதிர் முகாம்ல இருக்கவங்க அந்த பால் போனாதான் நமக்கு ஆபத்து. இந்த டீமுக்குள்ளே ஒருத்தர் மாத்தி போட்டுக்கிறாங்கன்னா அது ஆபத்து கிடையாது. அதே போல இந்த விமர்சனம் என்பது, உங்க மனைவி உங்களை பார்த்து ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கும் மற்றவங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? மனைவி வீட்ல வைப்பாங்க, மத்தவங்க ரோட்ல வைப்பாங்க. இவர் ஏன் ரோட்ல வைக்கிறாருங்கிற கேள்வி வரும்ல. ரோட்லங்கிறது இல்ல, எங்க ரோட்ல நீங்க போற போது திடீர்னு குறுக்க போறீங்க, ஏங்க கொஞ்சமாவது புத்தி இருக்கா, ஏங்க இப்படி குறுக்க போறீங்க, அடிபட்டா என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். இப்ப மெட்ராஸ்ல கேட்பாங்கல்ல, வண்டி நடுவுல போன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டா அதல்ல. என்னன்னு கேட்டாங்க, நீங்க கூட்டணியில் 2 வகை உண்டு. கொள்கை கூட்டணி, கொள்ளை கூட்டணி. கொள்கை கூட்டணி என்பது தவறுகள் வருகிற போது ஒருவருக்கொருவர் அதை திருத்திக் கொள்வதற்காக சொல்வது, விமர்சனம் பண்ணுவது. கொள்ளை கூட்டணிங்கிறது அது ஓகே பாஸ் கூட்டணி. நாங்க கொள்கை கூட்டணி தான். எங்களுக்குள்ள ஏதாவது தவறுகள் இருந்தாலும் எடுத்து சொல்வதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதே ஒன்று தப்பும் இல்லை. இது ஒன்றும் புதிதல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இவங்க சொல்றாங்க, சட்டமன்றத்தில் பேசணும்னு சொல்றாங்க, நீங்க அதை பத்தி எதிரியா குடைச்சலான்னு கேக்குறீங்க. ஒரு கடந்த கால ஒரு விஷயத்தை சொல்றேன். மற்ற காங்கிரஸ் ஆட்சி நடந்தது சொன்னா கூட அது வேற. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற போது, அது 50 ஆண்டுகளுக்கு முன்னால 70-71 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு. விவசாயிகள் போராட்டத்தில் பல பேர் செத்தாங்க. அப்படி சாகிற போதும் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த பிஜி கருத்திருமன் முழுமையாக பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டு, அதற்கு பின்னால முதலமைச்சர் பதில் தான் சொன்னார். அது மோதல் அல்ல, இருக்கிற பிரச்சனைகளை ஆட்சிக்கு எடுத்து சொல்வது, அதன் மூலமாக திருத்துவது. 2 பேருமே மக்கள் சேவைக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்கறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஆரோக்கியமான விமர்சனம்ங்கறீங்க. இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிற பதத்துல உங்களுக்கு உடன்பாடா? அதாவதுங்க, நான் சொல்றேங்க, எமர்ஜென்சியில் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் துண்டு பிரசுரத்தை அண்ணா சாலையில இறங்கி எல்லாருக்கும் கொடுத்தாரா இல்லையா? சரி.
அதாவது ஜனநாயகம் என்பது திமுகவுக்கும் உண்டு, காங்கிரசுக்கு உண்டு, கம்யூனிஸ்டுக்கு உண்டு, அதிமுக உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அந்த ஜனநாயகத்தில் போராடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதைத்தான் ஒண்ணு சொல்லுவாங்க, இவன் பேசினால் அதனால் என்னுடைய எதிர்காலமே இழந்து போய்விடும், கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற ஒரு நிலைமை வந்தாலும் அவன் பேசுவதற்கான உரிமைக்காக போராடுவது அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்திற்கு தவறான சில காரியங்கள் நடக்கிற போது அதை சுட்டி காட்டுவது தவறல்ல. அப்படி மறுக்கப்படுது நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி மறுக்கப்படுது நினைக்கிறீங்களா? பாலகிருஷ்ணன் கருத்துல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாலகிருஷ்ணன் கருத்து, அதாவதுங்க, தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதெல்லாம் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். இப்ப நாங்களே அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்றே நாங்கள் நடைபெறும் போவதற்கு எங்க 1000 தடைகள் இருந்துச்சு. அதை நாங்களும் விமர்சனம் பண்ணத்தான் செஞ்சோம். ஏதாவது தவறுகள், ஜனநாயகத்துக்கு புறம்பான காரியங்கள் நடப்பது என்பது அங்கொன்று இங்கொன்று நடக்கத்தான் செய்யுது. அதை எடுத்து சொல்வதே தவறு என்பதல்ல. அதில் நியாயம் இருக்குமானால் அதை திருத்திக் நினைக்கிறீங்களா? இல்ல அது அதீதம் நினைக்கிறீங்களா? வைக்கப்பட்ட விமர்சனம் இல்ல. அவர் என்ன சொன்னார் பாலகிருஷ்ணன்? அவர்கள் போராடுவதற்கு, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு கூட அனுமதி தர மாட்டீங்கன்றாரு. அவர் பார்வையில் அவர் சொல்வதை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். இப்ப நானே ஆட்சியில் இருந்தாலும் ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டா அனுமதி கொடுக்கிறது. இன்னொன்னு உங்களுக்கு சொன்னா வியப்பா இருக்கும். திமுக துவக்க காலத்துல 57க்கு முன்னாலேயே இந்தியாவுடைய பிரதமர் நேரு வருகிற போது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவது என்று திமுக அறிவித்தது. அப்ப போலீஸ்காரங்க அனுமதி மறுக்கல, அவர்களுக்கு இடஒதுக்கி தான் கொடுத்தாங்க. அப்ப நேருவிட சொல்றாங்க, சொல்லுகிற போது இந்த பக்கம் வேண்டாம், வேற ஒரு ரூட்ல போலான்னு ஏன்னு கேட்கிறாரு. அங்க திமுக கட்சிக்காரங்க கருப்பு கொடி காட்டுறாங்க. பரவாயில்ல, இது ஜனநாயகத்தில் ஒன்று தவறு இல்ல, அவர்கள் இருக்கிற பகுதியிலே போலான்னு போறார். அந்த இடத்தில் போகிற போது சிரித்துக் கொண்டே போகிறார். யாரோ ஒரு தவறான ஒரு தொண்டன் அவர் மீது காலணியை கழட்டி எறிகிறான். எரிகிற போதும் ஒரு நிமிஷம் கோபப்பட்ட நேரு சைல்டிஷ் என்று சொல்லிவிட்டு போனார். ஜனநாயகத்தில் மற்றவர்களும் தோழமையோடு இருக்கிற போதுதான் எதிர்கட்சிக்காரர்கள் கூடவே அப்படி தோழமை. திமுக எதிர்வினையை எப்படி பார்க்க முடியாது? அதுல நியாயம் இருக்கிறதா பார்க்கலையா? இது ஆட்சிக்கு எதிரான சதி திட்டத்துக்கு தீனி போடுறது போல அமைஞ்சிடும். தோழமைக்கு இது இலக்கணம் அல்ல. அதெல்லாம் கிடையாதுங்க, நிச்சயமா அல்ல. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். நீங்க எமர்ஜென்சில நான் கைதா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. சூர்யா இருக்கிறாப்ல, அவங்க அப்பா சிறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே நேரா திருச்சியில் இருக்கக்கூடிய மாடர்ன் லாட்ஜுக்கு தான் கீழே இறங்குறாரு. நான் கரெக்டா மேல கீழே இறங்குறேன். முதல்ல கட்டி பிடிச்சதே என்னதான். அப்படி பிடிக்கிற போது அவருடைய உணர்வு, அவருடைய பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை, பார்த்துட்டேன் என்று சொன்னார்ல, அந்த உணர்வு, அவருடைய உடல் மொழி, அவர் கட்டி பிடிக்கிற போது இருந்த அந்த அதிர்ச்சி இருக்கிற, அதெல்லாம் நான் உணர்ந்தவன் தானா. ஜனநாயகத்தில் சில தவறுகள் நடந்தால் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த நடப்பதை சொல்வது தவறும் இல்ல, அதை சொல்வதில் நியாயம் இருந்தா எடுத்துக்கணும். ஆர்ப்பாட்டம் செய்வதெல்லாம் ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான், அதை தடை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. உங்களோட முதற்கட்ட கருத்தா பதிவு செய்யறேன். திரு கலை, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அவங்க ஒன்னும் ஏதோ அடிச்சுக்கல, இல்ல அவங்க கொள்கையில முரண்படல, ஒருத்தர பரஸ்பரம் தாக்கிக்கல, உங்க ஆன் இஷ்யூஸ் வெளிப்படையா பேசுறாங்க. இதுவே இந்த மாற்று கருத்து இருக்கிறது கூட்டணிக்குள்ள இருக்கிறதே ஒரு ஹெல்தி இன்டர் அலையன்ஸ் டெமோக்ரஸியா நம்ம பார்த்துட முடியாதா? வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா? இல்ல, பாலகிருஷ்ணன் அவர்கள் இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த துணி என்ன, அதே துணியினுடைய எக்ஸ்டென்ஷனாக பேசியிருந்தா பரவாயில்ல. இப்போ ஹை பிச்சில் போய் அன்டெக்ளேர்டு எமர்ஜென்சின்னு சொல்கிறாருங்க, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்கிறார். அது கடுமையான விமர்சனம் இல்லையா? ஏன் சொல்கிறாரு? அவர் அவுட் கோயிங் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் அவுட் கோயிங் ஜெனரல், அதனால சொல்கிறாரோ? இல்லை இல்லை, சொல்கிறேன், விஷயத்தை சொல்கிறேன். விவாதம் நடந்தப்போ விவாதத்தினுடைய முற்றாகத்தான் அவர் எல்லாம் தொகுத்து இறுதியாக பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி விவாதத்தின் போது கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. நீங்கள் திமுகவினுடைய தொங்கு சதையாக மாறிட்டீங்க, திமுகவை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் சில பேர்லாம் நீங்கள் ஏதாவது பைசா வாங்கிக்கிறீங்களா, இப்படிலாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அங்கே வந்து. அதுக்கு ஆதரவு இருக்கா? இல்லை, அது உங்களுக்கு தெரியாது. விவாதத்தில் இருந்தவங்க தானே சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் விமர்சனம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை, எனக்கு தெரியல. அந்த என்னுடைய பழைய தோழர்கள் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க கடுமையான விமர்சனம் அவர் மேலே வைக்கப்பட்டது. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் இந்த மாதிரி கடுமையான ஒரு வாசகத்தை முன்வைக்கிறார். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்கள் டிமிட்ரோ, ஜெர்மன் ஸ்காலர், சிந்தனையாளர்,
அவர் எழுதின புஸ்தகம் ஐக்கிய முன்னணி தந்திரம். அது உலகம் பூரா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூட்டணி தர்மம் என்பது என்ன, கூட்டணியின் போது என்ன செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் சொல்லக்கூடியது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் இடையே கூட்டணி இல்லை. உன்னுடைய எதிரியோடு நீங்கள் வர்க்க எதிரியோட நீ கொஞ்சம் முடியாது, குழாவ முடியாது, கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், டிமிட்ரோனுடைய அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுற தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பாமக தான். பாமக ஒரு கூட்டணிக்கும் இன்னொரு கூட்டணிக்கு இடையில் அவங்க கூட்டணி தொடருதுன்னு எப்பயுமே சொல்கிறது இல்லை. அவங்க அந்த கூட்டணி வைத்த கட்சியை கடுமையாக விமர்சிப்பாங்க, அதுக்கு தயங்குறது இல்லை. அதுக்கு வேற சில காரணங்களும் சொல்கிறாங்க. என்ன காரணம்? நிறைய காரணங்கள் சொல்லுங்கள். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அடுத்த எலெக்ஷனில் கூடுதலான சீட் வாங்கி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு தாங்க அது பயன்படும். அதே மற்ற கட்சிகள் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் செய்ய மாட்டேங்குது. டிமிட்ரோ படிச்சிருக்காங்களா? ஐக்கிய முன்னணி தந்திரத்தை அவங்க தலைவர்கள் படிச்சிருந்தால் அதை உள் வாங்கி கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படின்னா இதுதான் நீங்கள் சொல்வதை போல நாம்னா இதுதான் கூட்டணியுடைய அடிப்படைனா இட்ஸ் வெரி நார்மல். எங்கள் கூட்டணியுடைய அடிப்படை கொள்கை கூட்டணின்னு சொன்னால் நீங்கள் என்ன கொள்கை? பாஜகவை வீழ்த்துவது. சரி, அது எப்போ? நாடாளுமன்ற தேர்தலில் தான் வரும். சரி, நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒன்றா இருக்காது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாநில கணிப்பு ஆசையா இல்லை கணிப்பு ஒவ்வொரு மாநில கட்சியும் இது காங்கிரஸுக்கு எதிராக தான் உதயமாக இருக்குது. பாஜகவுக்கு எதிராக அப்போ உதயமாகலை. அவங்க மாநில தேர்தல் வரும்போது கூட்டணி வராதுன்னு இப்போ எங்கே வந்திருக்கு? ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி இருக்குதா? திரிணாமுல் கூட்டணியில் இருக்குதா? தமிழ்நாட்டு கணக்கு வேற இல்லை. இல்லை, தமிழ்நாட்டில் எப்படி தொடர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க? அந்த ஒற்றுமை தானே உங்களுக்கு எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அது ஏன் மாற போறாங்க? இப்படி மாறலாம், பேசலாம். கொள்கை கூட்டணி. அதுதான் கொள்கை உயிரோடு இருக்க வரைக்கும் கூட்டணி உயிரோடு இருக்கும். கொள்கை செத்துருச்சுன்னு வச்சுங்க, கூட்டணி செத்துரும். உங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கொள்கை இருக்கு. உங்களுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் ஒரே கொள்கையா? அதாவது இதுல கூட்டணி சேர்வதற்கு உண்டான கார்ப்பரேட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பெறதுல சார் ஒரு நிமிஷம், இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரே ஒரு நிமிஷம், கட்சியோட கொள்கைங்கிறது வேறு. ஆனால் கூட்டணி தர்மங்கிறது, கூட்டணிக்கு உண்டான காரணங்கள்ங்கிறது அது ஒரு கொள்கை. எங்களது பாசிசத்தை எதிர்க்கிறது கொள்கை. பாசிச பாஜகவை அப்புறப்படுத்தணுங்கிறது தான் கொள்கை. அந்த கொள்கையின்பால் கூட்டணியை சேர்ந்தது அந்த கொள்கை. இப்போ அண்ணன் சொன்னார், ஐயா ராமதாஸ் சொன்னார், அவர் எவ்வளோ அழகாக கொச்சைப்படுத்தினார் பாருங்க. அதாங்க கட்சி. 6 மாதம் இங்கே இருப்பார், 1 வருஷம் அங்கே இருப்பார். அதெல்லாம் பார்ட்டி 6 மாதத்துக்கு வாடகை விட்டு பிழைக்கிற கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதான் சொன்னதுக்கு அர்த்தம். திமுகவுடைய வரலாறு எடுத்துக்கோங்க. நீங்க ஒரே கட்சியுடைய கூட்டணியில இருந்து இருக்கீங்க, அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல மாறி இருக்கீங்கல்ல. நாங்க இப்ப கூட சொல்றோம், அவர் சொன்னது பாயிண்ட் ஆஃப் வியூல வேற. அவர் என்ன சொன்னாரு? ஐயா ராமதாஸ் உதாரணத்துக்கு காட்டினாரு. இங்க இருப்பார், அங்க இருப்பார், அங்க இருப்பார். ஏதோ மேலை நாட்டு ஃபார்முலா எடுத்துட்டு இங்க இருப்பாரு, அங்க இருப்பாரு, இங்க இருப்பாருனாரு. அது பேர் ஒண்ணும் இல்லைங்க, 6 மாசத்துக்கு கட்சியை வாடகைக்கு விடுற மாதிரி. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுங்கிறார். அதாவது கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் கொள்கை ரீதியா இந்த பாருங்க, ஊழலை எதிர்த்து இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும், இது ஒரு கொள்கை. புரியுதா? பாசிச மதவெறியை எதிர்த்து கூட்டணி சேரணும், இது ஒரு கொள்கை. இத மாதிரி ஒரு கூட்டணிங்கிறது இதை நீங்க தாண்டி சீட் ஷேரிங்க தாண்டினதுங்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி தான். அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டாளி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டாளி தான் உங்களை எமர்ஜென்சியை தாண்டிய செயல்பாடுன்னு அவருக்கு விளக்கம் கேட்டார். சொன்ன எமர்ஜென்சினா அந்த மாதிரி ஒரு கூட்டமே நடந்திருக்காது, அவர் பேசுறதுக்கு மைக் இருந்திருக்காது, அவர் இருந்திருக்க மாட்டார். எமர்ஜென்சி முரசொலியில சொன்னோம். இல்ல திருச்சியில கூட யார சொல்றீங்க? பேம்ப்ளெட் யார் தடை பண்ணாங்க? இல்ல, அவர் அண்ணனுக்கு தெரியும், அவர் ஒரு மூத்த தலைவர். எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல மூத்த தலைவர்கள் முன்னணியா அவர் மட்டும்தான் மொத்த கருத்தையும் ஒண்ணா சொல்றாரு. அதனால திரும்பி சொல்றேன், நினைவுபடுத்தி. அவர் சொன்ன தடை விதிக்கப்பட்ட பிறகு கூட அந்த துண்டு சீட்ல என் தம்பிகள் இல்லாத தம்பிகள்னு கூட கலைஞர் பேர் பிடிச்சாரு. ஜெயிலில் இருக்கவங்க பேரை இந்த இல்லாத தம்பிகள்னு கூட பேர் பிடிச்சாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது அண்ணனுக்கும் தெரியும். ஆனா இங்க அவர் சொன்னது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா ஃப்ளோல பேசுறாரு. ஆமா, பெரிய வெறுப்பின் பேர் நிகழ்வுல கலந்துக்காதவங்க கைதானவங்க அந்த சென்சார்ல வந்துருங்கிறது அதுக்காக அப்படி சொன்னது. அது வரைக்கும் அவருக்கும் தெரியும், எல்லாரும் தெரியும். இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அவர் சொன்னது. அதுக்கான முரசொலியோட விளக்கம் கட்சி தான் அர்த்தம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு திமுக பார்த்து சொல்றாங்கன்னா
திமுக ஒரு பாசிச சக்தி தானே. அது உங்க இன்டர்பிரேஷன். அதுக்கு தான் நான் வேற எப்படி அதை மாத்துவீங்க? விளக்கமே நாங்கள் அதுக்கு தான் கொடுத்தோம். வேற எப்படி என்ன சொல்லுவீங்க? முரசொலியில் கொடுத்த விளக்கம் அதுதான். என்ன விளக்கம்? அவங்களுக்கு பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய தலைவர்கள் பட்டியலில் அதிகபட்சம் கூட்டணியில் அத்தனை கட்சியும் ஒன்றா இருக்குன்னா அந்த தலைவனோட அணுகுமுறை தான். எங்கள் தலைவர் அவர் வராருன்னு தெரிஞ்சுன்னா முன்னாள் ரோட்ல போய் நின்று வரவேற்பார். ஒரு முக்கியமான பாயிண்ட், தர்மம் இவ்வளவு காலம் தொடர்றாங்க அப்படிங்கும் போதே அவங்க கூட்டணி தர்மத்தை எப்படி பாதுகாத்திருக்காங்கிறது பொருள் இல்லை. இப்ப நீங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்த மொழியில பேசுறாரு. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு காலமா திமுக தொடர்ந்து அது யாருக்கு நட்டம்? அவங்களுக்கு சீட் கிடைக்குது, எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. பிரச்சனை நீங்க கொள்கை ரீதியாக என்ன நட்டம்? ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய தவறுகளை எதிர்காட்டி நீங்க எப்படி அவங்களோட எல்லாத்துக்கும் சமரசம் செஞ்சுக்கிறீங்க அர்த்தம். எந்த கட்சி உறுப்பினர்கள் ஒரே ஒரு வார்த்தை, கம்யூனிஸ்ட் அதுலேயும் சோடை போல சார். தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தது. இது தப்புன்னு 24 மணி நேரம் 12 மணி நேரம் 8 மணி நேரம் இஷ்யூவில் இதே டிபேட்டில் நம்ம பேசியிருக்கோம். அடுத்த 4ஆம் நாள் அன்னைக்கு கம்யூனிஸ்டை எதிர்த்து நாங்கள் பேசணும். அடுத்த 4ஆம் நாள் முதல்வர் அது சரியில்லை, அதை உடனே மாற்றுங்கன்னார். கோரிக்கை ஏற்கப்படுகிறதுனார். இவ்வளோதான். அதை வந்து கூட்டணி அடிமை மாதிரி கீழே என்ன பண்ணி வைங்கன்னு சொல்லலைங்க. அதான் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த விவாதம் சாம்சங்ல போய் இவங்க எல்லாம் நன்றி தெரிவிச்சிருந்தாங்களே. அதான் நன்றி தெரிவிச்சாங்க. சாம்சங்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த விவாதம் வந்து விவாதத்தில் மெயினான பல பேர் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அங்கே? அந்த சங்கத்துக்கு, சிஐடியு சங்கத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தராமலேயே தான் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ரிஜிஸ்ட்ரேஷன் தர்றது என்பது கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ரைட்டு 19(1)C. அதுபடி தராமல் அவங்க முடித்து வைக்கப்பட்டது. அவங்க அங்கே சிஐடியூன்னு சொல்லிக்க முடியாது. இப்போ அவர்கள் மீது கோர்ட்டில் இருக்க அந்த விவகாரம் இஷ்யூஸ்ல அவங்களுக்கு போகிற இஷ்யூவே இல்லைங்க. அது கோர்ட்டுக்கு போக முடியாது சார். அது மெரிட்ஸ் அபார்ட் சார். இஷ்யூஸ்லாம் அவங்க வேறுபடுறாங்க. அவங்களுக்குள்ள அதிமுக காட்டுவது போல் விரிசல் இல்ல, கொள்கை விரிசல் இல்ல அப்படிங்கறது ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? ஏங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைகூலின்லாம் சொன்னாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதே பாலகிருஷ்ணன் சொன்னார். எப்பயோ சொன்னாங்க. இந்த சாம்சங் போராட்டத்தின் போது தான். பிறகு அந்த ஏங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது அந்த லேபர் கமிஷனர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பைலப்பா இருக்குல இந்த மாதிரி வருத்தங்கள் லேபர் கமிஷனர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் முடிவு பண்ணாம அது சாம்சங் நிர்வாகம் கேட்ட மாதிரி அவர் வந்து கோர்ட்டுக்கு எப்படி ரெஃபர் பண்றாரு? கோர்ட் இஸ் நாட் தி அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் இட். ஓகே. ஒன்லி இந்த மாதிரி வருத்தங்களுடைய வெளிப்பாடு இது பென்டப்பாய் இப்ப வெளியில வந்திருக்கு. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வர்க்கர்ஸ் மேல கடுமையான தண்டனைகள், பழிவாங்குதல் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இல்லை நான் இப்போ நீங்கள் இப்போ என்கிட்ட தானே வரீங்க. ஆமாம், உங்கள்கிட்ட தான். நான் சொல்லிடுறேன். இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்க எந்த தலைவர்களும் இந்த கூட்டணியில் போய் நாங்கள் சேர்ந்து மாநில உரிமைகளுக்கோ இல்லை கொள்கைகளுக்கோ எங்களுக்கு இழப்பு வந்துருச்சு, அசிங்கமாகிடுச்சு, அவமானமாகிடுச்சு, நான் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு எடப்பாடி மாதிரி எந்த தலைவனும் கேட்கல. எடப்பாடி கேட்டார். இல்லைன்னு இப்போ கலைஞர்னால மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க. எடப்பாடி ஓப்பனில் சொன்னார், நான் பிஜேபியோட சேர தெரியாத கூட்டணியில் சேர்ந்து ஆட்சியை காப்பாற்றுக்கிறதுக்காக இல்லை. நான் ஏன் மாநில வேணா சொல்லலாம். அவர் சொன்னதே நான் அப்படியே சொல்கிறேன். நான் மாநில உரிமைகள் ஒரு சில விஷயங்களுக்காக கூட்டணி சேர்ந்த பாவத்துக்கு நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்துட்டேன். அதுக்காக நான் இன்னைக்கு பகிரங்கமாக வருத்தப்படுறேன் அப்படின்னு எடப்பாடி அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? இது வந்து சார் இது இல்லன்னு சொன்னா கூட்டணி தர்மத்துக்காக சமரசம்ங்கறதே சொன்னார். அது அவர் சொல்லி சொன்னார். நான் அதுக்காக சொன்னார் சார். அதே வருத்தப்படுறேன்னு சொன்னார் சார். சமரசங்களை எல்லாம் தானே போனே அது இல்லன்னு இவர் சொல்லுங்க சார். அவர் சொன்னாருங்க. என்ன சொன்னார்? அவருடைய நிலைமை என்னன்னா ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் என்ன பாஜக கூட்டணி விட்டு வெளியே வர முடியல அதிமுகவை. அவர் லாக் பண்ணி வச்சிருந்தார். அவர் வெளியேற்றின கூட்டணியை போய் பார்த்துட்டு வந்து ஓபிஎஸ் போன டெல்லிக்கு போய் மாலை போட்டாரு. யாரு? இபிஎஸ் என்ன போட்டாரு? மாலை போட்டு இந்த கூட்டணியில பக்கத்துல உட்காந்துட்டு வந்தாரு. கரெக்ட்டுங்க. முதல்ல ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி சேர்த்து வச்சதே ஆளுநர் தான், பிஜேபி தான். அதுக்கு ஆட்சி நடத்துறதுக்காக வழி இல்லாம. ஆனால் இதெல்லாம் முடிச்சு ஆட்சி போனதுக்கு பிறகு இங்க வந்து உட்கார்ந்து எடப்பாடி பகிரங்கமா தமிழ்நாட்டில் ஓபன் ஸ்டேட்மெண்ட் வருத்தப்படுறேன் மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் பேசினார் சார். அந்த மாதிரி அது நேர்மைன்னு சொன்னா அந்த மாதிரி எந்த தலைவனும் இங்க காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. திரு பிரகாஷ், எங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த மாதிரி எடப்பாடி மாதிரி எந்த தலைவனாக இருந்தாலும் இப்ப நாளைக்கு சொன்னீங்க அவர் சொல்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கடந்து போகாம ஏன் சார் முரசொலியில திட்டுறீங்க அவரை? நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. எமர்ஜென்சில எதிரிகளுக்கு சொல்ல போற மாதிரி பின்னாடி புரிதல் இல்லாம நீங்க பேச வேண்டியது இல்ல சார். சார். நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ்க்கு பர்மிஷன் கொடுத்தா திமுக ஆர்எஸ்எஸ்க்கு உடந்தையான்னு கேட்பீங்க. ஆனா அதெல்லாம் கலவரம் வரும்னு தெரிஞ்சு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இல்லைன்றுவோம். கோர்ட்டுக்கு போறாங்க, ஆர்டர் வாங்குறாங்க, கோர்ட்டு பாதுகாத்துக்கும் விட்டுருவோம். நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், இப்ப நீங்க அவர் பாலகிருஷ்ணன் சார் சொன்னதுக்கு விளக்க என்ன கொடுத்தோம்? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியான்னா அவர் ஃப்ளோல பேசிட்டு போயிட்டார். ஆனால் நாங்கள் அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்தோம். அந்த மேடையும் இருக்காது, பொதுக்கூட்டமும் இருக்காது, ஒலிபெருக்கி இருக்காது, நீங்களும் பேசியிருக்க மாட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது, எதிரிகளுக்கு பலம் சேர்க்கிற மாதிரியோ இல்லது கூடுதலாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுற மாதிரி நீங்களே புரிதல் இல்லாமல் போய் நிற்கக்கூடாது. அப்படி போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி விமர்சிப்பது தவறுன்னு நினைக்கிறீங்களா திரு பிரகாஷ்? திடீர்னு சீர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சிகள்? இதை எப்படி பாக்குறீங்க? ஹவு டு யூ லுக் அட் திஸ்? எலெக்ஷன் நெருங்க இன்னும் சீற்றம் அதிகமாகும். அப்படியா? ஆமா. ஏன்னா இதுதான் அவங்களுடைய இருப்பை உணர்த்தும் செயல். இப்போ நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கிறவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிராக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. திமுக அதில் விளக்கம் சொல்லணும், திமுகவுக்கு அந்த வாய்ப்பை வழங்கணும்னு சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததா ஒரு செய்தி நமக்கு இருக்கு. முதல்ல திருச்சிவேலி சாமி சொன்னார், எதிராளிட்ட பால் போகாம நமக்குள்ளே பார்த்துக்கிறது. அதான் அந்த பால், அந்த விளையாட்டு தான். இப்போ மேட்ச் ஃபிக்ஸிங். இது இட்ஸ் அ மேட்ச் ஃபிக்ஸிங். இட்ஸ் அ மேட்ச் ஃபிக்ஸிங். இதில் கே பாலகிருஷ்ணன் வேகமாக ரியாக்ட் பண்ணார்னா, அவர் ஊர்வலம் பல கிலோமீட்டர் நடந்திருக்கு. அந்த மாநாட்டு ஊர்வலம் செந்தொண்டர் அணிவகுப்பு பல கிலோமீட்டர் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பைக்கில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரிஹர்சல் போயிட்டு வந்திருக்காங்க அதே விழுப்புரத்தில். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சார். அதாவது தனியாக பார்த்துட முடியாதுல்ல. விசிகாக்கு கொடி விஷயத்தில் வருத்தங்கள் இருக்கு, இவங்களுக்கு இதில் வருத்தம் இருக்கு. ஆமாம், இவங்களுக்கு சாம்சங்கில் வருத்தம் இருக்கு, கோபமும் இருக்கு. தொழிற்சாலைகள் விஷயத்தில், தொழிலாளர்கள் விஷயத்தில், அரசு ஊழியர்களை கையாளுறதுல திமுக என்ன ஹேண்டில் பண்ணுறதுன்றதுல சிபிஎம்முக்கு வருத்தம் இருக்குது. வேங்கை வயல் விசிகாவுடைய வருத்தம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி வருத்தங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபேசிசம். எமர்ஜென்சினா ஃபேசிசம் தானே சொல்கிறீங்க. ஃபேசிசம் இந்தியாவை ஆளுது அப்படின்றது ஒரு இமேஜ். அந்த காவேரி நீர் பங்கிடுவதற்காக 2017 உருவான கூட்டணின்னு தான் இந்த கூட்டணிக்கு பேர். காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான அதுதான் தொடக்க புள்ளியோ? அதுதான் தொடக்க புள்ளி. அது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணியோட திமுக கூட்டணி ஒரு பிரச்சனை அடிப்படையில் இணைஞ்ச கூட்டணி, ரைட்டுங்களா? அப்போது அது ஒரு இண்டிகேஷன். ஆனால் இவங்களுடைய மெயின் கொள்கை ஃபாசிச எதிர்ப்பு. ஃபாசிச எதிர்ப்புன்றது இன்னைக்கு பாஜக பல இன்ஸ்டிடியூஷன்ஸை, இந்தியாவுடைய பல இன்ஸ்டிடியூஷன்ஸை முழுங்கிக்கிட்டு இருக்கு, பல விதங்களில் முழுங்கிக்கிட்டு இருக்கு. ஃபேசிசம் எப்படி ஹிட்லர் ஜெர்மனியில் பல இன்ஸ்டிடியூஷன்ஸை முழுங்கி அவர் ட்ராவல் ஆனாரோ, அதே மாதிரி இந்தியாவில் ஃபேசிசம் பல விஷயங்கள். அது 2024 நரேட்டிவ் சார். 26க்கும் அது கொண்டு போக முடியுமா? ஒரு நரேட்டிவ் 2 தேர்தலில் வேலை செய்யாது இல்லை. இன்னொன்று ஸ்டேட் எலெக்ஷன். நீங்கள் ஸ்டேட் எலெக்ஷனில் போய் பிஜேபி இடின்னு பார்லிமெண்ட்டில் பேசினா அதே மொழி பேசினா எடுபடுமா? கண்டிப்பாக. ஏன்னா அதிமுக பிஜேபியோட போகுதுன்னு வைங்களேன், ஒரு அசம்ஷன் தான், ஐ எம் நாட் கேட்டகரி. போகுதுன்னு வைங்களேன், அதிமுக பிஜேபியோட போகும்பொழுது எந்த நரேஷன் வரும்? அகெயின் 2026 எது முன்னிருக்கும்? இங்க ஊர்ல பிரச்சனை, இந்த நம்ம ஊரோட லோக்கல் இஷ்யூஸா, இல்லாட்டி ஏற்கனவே மக்கள் பிஜேபியை தண்டித்த இஷ்யூஸா? ஏற்கனவே பிஜேபி தண்டிக்கப்பட்டாலும் அந்த பாம்பு இன்னும் சாகலை. அது இன்னும் பலரை விழுங்குவதற்கு விஷத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது ஜார்ஜ் டிமிட்ரோவை சொன்னார் இல்லையா, ஐக்கிய முன்னணி தந்திரம் சொன்னார் இல்லையா, அவரே சொன்னார் முக்கியமான கொள்கை எதிரியை எதிர்த்து தான் போராடணும்னு. கொள்கை எதிரி யார்? டிஎம்கே கிடையாது கொள்கை எதிரி. கொள்கை எதிரின்றது பிஜேபி. பிஜேபி எதிர்த்து தானே சிபிஎம் நிற்குது. சிபிஎம்மோட கொள்கைகள் பிஜேபி எதிர்த்து தானே வந்துகிட்டு இருக்கு. அவங்க பிரையாரிட்டின்னு வரும்போது பிஜேபி எதிர்ப்பை தான் முன்னிறுப்பாங்க. இது தற்காலிக, இந்த விமர்சனங்கள் எல்லாமே தற்காலிக. நீங்க ஒருவேளை பிஜேபியோட அதிமுக போனான்னு, நீங்க ஒருவேளை போகலன்னா
போலன்னா அது வேற சினாரியோ. ஆனாலும் பிஜேபின்ற டேஞ்சர் இருக்கு இல்லையா, அங்க வந்து கம்யூனிஸ்டுக்கோ மத்த கூட்டணி கட்சிகளுக்கோ ஸ்கோப் ஃபார் மேனியூவர் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஏடிஎம்கே போகாம இருந்தா தானே ஆப்ஷன் இருக்கு. அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தானே. ஒரு பாசிபிலிட்டி தான், ரேர் பாசிபிலிட்டி. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான கிரெடிபிலிட்டி இல்லை. அண்ணாமலை வந்து முழுக்க ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சியோட ஐடி விங்க பாராட்டினதா ஒரு வரலாறு இல்லை. அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கு எனக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் இல்லைன்றல வழிவிடுகிறார். சட்டென்று மாறுத வானிலை. வழிவிடுகிறார் அண்ணாமலைன்னு உங்கள் குருநாதர் எடுத்த பேட்டியில் அவர் பேசுகிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது. 17ஆம் தேதி மாநில தலைவர் மாற்றம் இருக்குது பிஜேபியில். உறுதியாக சொல்கிறீங்களா? ஆமாம், மாநில தலைவர் மாறுறாரா இல்லை கண்டினியூ ஆகுறாரான்றத டிசைட் பண்ணக்கூடிய விஷயமா அது இருக்கு இல்லையா. 17ஆம் தேதி மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கடுத்து மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கப்புறம் அகில இந்திய தலைவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சினாரியோ பிஜேபியில் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ பிஜேபியில் சேஞ்ச் இருக்கு. ரைட்டா? அண்ணாமலைக்கு க்ளோஸ் ஆன ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ரெய்டும் இருக்கு. ரைட்டா? அப்போது ஒரு சேஞ்சிங் கிளைமேட்டில் இருக்கும் பொழுது அண்ணாமலை வந்து அதிமுகவை ஆதரித்து பேசுகிறாரு, அதிமுக ஐடிவிங்க ஆதரித்து பேசுகிறாரு. அதை வந்து ஒரு எதிர்த்த விஷயம். அதிமுக கூட சாஃப்டா போகுதுல பிஜேபி மேல. பிரகாஷ் சொல்றதுல வேலிடிட்டி இருக்குல்ல. அப்போ அந்த ஒரு சூழல் வரும்போது எதுங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பழையபடி ஒன்னா பசைய ஒட்டி அவங்க கூட தான் ஒண்ணு மணி தானே இருப்பாங்க. ஏங்க, அதிமுக வெளியே வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை மட்டும் கிடையாது. மைனாரிட்டி வாக்குகள் ஒட்டு மொத்தமாக 40 லட்சம் திமுக கூட்டணிக்கு போகுது பாஜகவோட இருந்தா. அதுதான் பெரிய நம்பர். வந்துருச்சு அப்படியே ஹோல்சம் நம்பர். ஆமா, 60 லட்சங்க. அதுல 65% எவ்வளவு ஆச்சு பாருங்க. 40 லட்சம் கணக்கு போட்டு தான் சொல்றேன் நான். அது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தா அந்த 40 லட்சம் அங்க போகுது. அந்த 40 இல்லாம வந்துருச்சாங்கறத கேள்வி. இல்ல 24ல வந்துருச்சா? வந்துருச்சுங்க, வரும். அதுக்கு முன்னாடியும் வந்திருக்குது. பாஜக கூட்டணி கொஞ்சம் இருக்கு தம்பி. பாஜக கூட்டணியில் இருந்தப்ப தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. அதனால பழையபடி பிஜேபி வாக்கு என்னும் முன்னாடியே 40 லட்சம் வாக்குகள் முன்னிலையில திமுக இருக்குது. அதை எப்படி அதிமுக எட்டி பிடிக்கிறது? எட்டி பிடிச்ச பிறகு லீடு காட்டணும். இட் இஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். அதனால அவங்க பாஜகவோட கூட்டணிக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க. பிரகாஷ் சார், அதிமுகவுக்கு வாக்குகள் மைனஸ் ஆகிறது வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால முக்குளத்தோர் உட்பட சீர்மரபினர் உட்பட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல கம்யூனிட்டிகள் வந்து அதிமுகவுக்கு எதிராக போனதான் ஓபிஎஸ் வாங்கிய ஓட்டு, டிடிவி தினகரன் வாங்கிய ஓட்டு, இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் வாங்கிய ஓட்டு. அதில் தான் வந்து மொத்தம் 18%, அண்ணாமலை வந்து அதில் 12%ன்னு அவர் காட்டக்கூடிய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அங்கேருந்து தான் வருது. அதிமுகவுக்கு எடப்பாடியால் அந்த ஓட்டுகளை சம பண்ண முடியல. அதுக்காக தான் வந்து அந்த கட்சி தலைவர்கள் போயிட்டு அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் கட்சி ஒத்துமையாக வரணும் அப்படின்னு. இப்போ பிஜேபி முன்வைக்கிற ஃபார்முலா இவங்களை எல்லாரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், அரவணைச்சிட்டு வரோம். பிஜேபி அதிமுக எப்படியும் அந்த ஃபோல்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப சின்சியரா இருக்கு. என்ன நெருக்கடினா இந்த தேர்தலில் அவங்க கூட்டணியில் இருந்த பெரிய கட்சியான பாமக அதிமுக பக்கம் போயிடும் போல இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்? அந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த் என்ன பேசி முடிச்சு அவர் இருங்க, முடிச்சுட்டா அவர் முடிஞ்சோடனே நீங்க பேசுங்க. ஓகே, நான் உங்களை அனுமதிக்கிறேன். ஆனா அப்ப அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா? நீங்க அனுமதிக்கிறீங்க, ஆனா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்கிறீங்க அவங்கள பார்த்து. ஆமா, அவர் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் கடைபிடிக்கிறீங்க. நான் அனுமதிக்கிறேன்னு உத்தரவு போடுறீங்க ஆளுங்கட்சிக்கு. அவர் அப்ப கூட நான் குறுக்க தான் வருவேங்கிறார். என்ன குறுக்குச்சால் தான் ஓட்டுவேங்கிறாரு. ஓட்டட்டு கொஞ்ச நேரம் பொறுங்க. அதுல வந்து நீங்க அது வந்து அதிமுக பாஜக என்ன பயப்படுதுன்னா, நம்ம தனித்து விடப்பட்டால் திரும்பவும் நோட்டா கீழே போயிடுவோம் பயப்படுது. எப்படியாவது அதிமுகவோட கூட்டணியில் சேரணும். அதுக்கான எத்தனை பெருசா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஆனா நிச்சயமா எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியில் சேரணும் மாட்டார்ல. சுருக்கமா இடைவேளை, அதுல சந்தேகமே இல்லை. அங்க கொள்கை இல்லை, ஒரு அளவு இல்லை சார். நான் சொல்றேன் வார்த்தைகளை கவனிங்க. சரிங்க சார், அது சார் தமிழ்ல உச்சரிக்கிற வார்த்தை தான் சார், நல்ல ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தை. நான் என்ன திரும்பி சொல்றேன், அண்ணாமலைக்கு இப்போ ஒரு நெருக்கடி. மேலேருந்து நீ மாறியா இல்லை நீ மாறிக்கிறியா இல்லை எடப்பாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியான்னு அவர் தாம் பதவி பெறுமோங்கிற பயத்தில் அண்ணாமலை இப்போ வந்து புதுசாக
அதெல்லாம் திராவிட கட்சியோடு கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அங்கே எடப்பாடியை மட்டும் கழட்டி விட்டுட்டு வேலுமணியை முன்னிலையில் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் உள்ளே புகுந்து வேலை செய்யுது. அந்த பயத்தில் எடப்பாடி வழியே இல்லை, நம்மளை மறுபடியும் ரோட்டில் விட்டுருவாங்க போட்டுருக்குன்னு அவரு இறங்கி போயிருக்காரு. இவரே இந்த ரெண்டும் சார், இந்த ரெண்டுமே இந்த ரெண்டும் வேற வழி இல்லை சார். ரெண்டு ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி ஒரே குட்டையில் ஊர்ற மட்டை. திரு திருச்சி வேலுசாமி, ஒரு கூட்டணி கட்சியா நீங்க முழு திருப்தியில் தானே இருக்கிறீங்க. திரு பாலகிருஷ்ணன் வெளிப்படுத்துவது போல, அப்பப்போ திரு விசிகால சில வெளிப்படுத்துவது போல, காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வருத்தமும் இந்த கூட்டணியில கிடையாது. யூ ஆர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், அப்படிதானே? உங்க பேட்டியினுடைய தலைப்பு மாதிரியே உங்களுடைய இப்ப கேட்ட கேள்வியில் எனக்கு உடன்பாடு இல்லை. தலைப்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிறவர்களே எல்லாரும் எல்லாம் இப்படி திருப்தியா இருக்க முடியும்? தலைப்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன கொடைச்சல் கொடுக்குதான் இருக்கல? கூட்டணி எப்படி கொடைச்சல் கொடுக்கும்? திருத்தத்தான் பார்க்கும், அது கொடைச்சலா கொடுக்கும்? எதிர்கட்சிக்காரங்க தான் கொடைச்சல் கொடுப்பாங்க, கூட்டணி கட்சிக்காரங்க கொடைச்சல் கொடுப்பாங்க. அதே போல எல்லாரும் 100% திருப்தி. நான் முன்னாலே சொன்னேன், அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் நடைபயணம் வருகிற போது கூட எங்களுக்கு சில தொந்தரவு இருந்துச்சு. அதை நாங்கள் வெளிப்படுத்த தான் செஞ்சோம். ஆளுங்கட்சியில் இருக்கிற அந்த தொண்டர்களே எல்லாவற்றிலும் திருப்தியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் சூர்யா சொன்ன ஒன்றுதான் இதில் மிக முக்கியமான ஒன்று. இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் மற்ற எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்தியாவுடைய ஜனநாயகம் பறிபோய்விடக் கூடாது. இது ஒரு அதிகார குவியலை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது, சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பாசிசம் விரைவில் வந்துவிடும் போல் இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி. ஒருவேளை இனிமேல் அந்த பாசிசத்துக்கே வேலை இல்லை, இனி அந்த ஆபத்து இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வந்தா இந்த கூட்டணி அப்படியே நாடாளுமன்ற சரி சார், இது முக்கியமான மைய இஷ்யூ சார். சட்டமன்றத்தில் பிஜேபி இதுல இந்த பேனல் எல்லாரும் ஏத்துப்பாங்க, ஒரு மார்ஜினல் பிளேயர் தானே அட்லீஸ்ட் ஃபார் டுடே. அதாவது பஞ்சாயத்து போர்டு தேர்தல் கூட பிரதமர் இருக்கீங்க. சர்வாதிகாரம் இந்தியா முழுக்கெல்லாம் வரும் போல் இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு தனித்தனியா கிடையாது, அதை தடுத்து நிறுத்ததான். ஆனால் கூட்டணி எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இதெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டில் எவ்வளவோ பெரிய உதாரணங்கள் இருக்கு. இங்க பல பேருக்கு தெரியாத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே தேசிய அளவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் தான். அதே போல தமிழ்நாட்டிலேயே ஆளுங்கட்சிக்கு இணையாக ஜெயிச்சது கம்யூனிஸ்டுகள். இந்தியாவில் முதலாக ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியதே கம்யூனிஸ்ட் தான். அப்படிப்பட்ட பலமா இருந்த இடம். அப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பி ராமமூர்த்தி, அவர் அங்கிருந்து சென்னைக்கு வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. அந்த நேரத்தில் அவருடைய மனைவி டெல்லியில் இருந்தவருக்கு உடல்நலம் குன்றி ரொம்ப மோசமா மருத்துவமனையில் இருக்காங்க என்று கேள்விப்படுகிறார் காமராஜர். அது கேள்விப்படுற இவர் துடிச்சு போய் இவர்களுக்கு எதிராக கட்சியில் இருந்தா கூட அவரை அடைத்து ஒரு வக்கீல வச்சு இவரே வெளியே வர சொல்லி நேரா போய் மனைவியை போய் பார்க்க சொல்லுங்க. அந்த பாவி மனுஷன் போனா உடல்நிலை சரியில்லாத மனைவியை போய் பார்க்கல, நேரடியா பாராளுமன்றத்துக்குள்ள போய் அங்க எதிர்த்து பேச ஆரம்பிச்சார். அன்றைக்கு வந்து அந்த துறை வந்து லால்பகதூர் சாஸ்திரியுடைய துறை. அப்ப லால்பகதூர் சாஸ்திரி கோவப்பட்டு கூட காமராஜர்கிட்ட எனக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் அவரை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க என்று கேட்டது கூட உண்டு. அதே போல தமிழ்நாட்டில் ஜீவானந்தம். சரி, இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம ஹெல்தி பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்டரியில சொல்ல முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கக்கூடிய மொழி இப்போ இன்னைக்கு அவங்க அதை தாண்டி அதுக்குரிய வரையறை இருக்குல்ல. இப்போ வந்து யார் அந்த சார்னு அதிமுக பிரச்சாரம் பண்றாங்க, அதே கேள்வியை பாலபாரதி எழுப்புறாங்க இன்னைக்கு. அது வந்து திமுக அவங்க முரசொலியில சொல்றது போல இது வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது, இல்ல தோழமைக்கு அழகு இல்லை அப்படின்னு நீங்க பார்க்க முடியாதா? அந்த மொழி இருக்குல்ல, சொல்ற விதம் இருக்குல்ல. அதாவது கூட்டணி என்பது சவர்கள் வருகிற போது சொல்வது நட்பு ரீதியாக சொல்றோம், மற்றவர்களை போல குத்தி கிழிப்பதல்ல எங்களுடைய நோக்கம். ஆனாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இதை பற்றி நாங்க சொல்லவே இல்லைன்னு வச்சுங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை பற்றி ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிற யாரும் கவலைப்படல அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல இஷ்யூஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கோ மத்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிகரிக்கிற அளவுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஆண்டவனே இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு இஷ்யூவை முடிப்போம், இன்னொரு புது இஷ்யூ வரும். அந்த புது இஷ்யூ வருகிற போது ஆட்சி அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை தீர்ப்பதற்கு எப்படி முயற்சி பண்ணுகிறது, அதை பார்த்து எதிர்கட்சிகளும் அல்லது கூட்டணி கட்சிகளும் அவர்களுக்கு விரும்புகிற தோணல அவர்களுக்கு தெரிந்த மொழியில அவர்கள் ரியாக்ட் பண்றது, அதுதான் ஜனநாயகம். அது பேசவே கூடாது என்பது ஜனநாயக முறை அல்ல. அதற்காக
இந்த கூட்டணி என்னதான் விமர்சனம் செய்தாலும் கம்யூனிஸ்டுகள் நாளைக்கு என்ன பிஜேபி ஆதரிப்பாங்களா? ஆதரிக்கவே மாட்டாங்க. அதற்கு எதிராக இந்த கூட்டணியில் தான் அடுத்த தேர்தலில் இருக்க முடியும். அப்படிதானே இருக்க முடியும். திரு கலை, இதுக்கு பதில் சொல்லுங்க. பாயிண்ட் டேக்கன், முக்கியமான கருத்தை எழுப்பியிருக்கிறீங்க. இன்னைக்கு அதிமுக பாருங்க செதற தேங்காய் மாதிரி உடையும். இதெல்லாம் இப்ப எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்குதா? அதுக்கான எந்த அறிகுறி இருக்கு? அவங்க விமர்சிக்கிறாங்க, மாற்று கருத்து சொல்றாங்க சட்டமன்றத்துல வெளியில, ஆனா ஒன்னா இருக்காங்க பாருங்க, ஒண்ணு மண்ணா இருக்காங்க பாருங்க. அது மாறாது. பொதுக்குழு கூட்டினாங்க, செயற்குழு 7500 பேர் இன்வைட்டீஸ் சேர்த்து. சிபிஎம்ல சொல்றீங்க? இல்ல, அதிமுக. ஓகே. அது வந்து ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாம நடத்தினாங்க. சரி, அதனால அதுக்கடுத்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக 81 இடங்கள்ல ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 100,000 பேருக்கு குறையாம அரெஸ்ட் ஆனாங்க. இது மினி எமர்ஜென்சியா? 81 இடங்கள்ல ஆர்ப்பாட்டம். இதுவே பாலகிருஷ்ணன் சொன்னது அதை வந்து நடத்த விடல. அதான் சொல்ல வர்றேன். உடனே 1000 பேர் உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. மீறி பண்ணாங்க. They quoted arrest அப்படிங்க. They quoted arrest மேல, but they were allowed to assemble. அசெம்பிள் என்ன வரும்போதே பிடிச்சி உள்ள தோடுறாங்க. அசெம்பிள் பண்ண விடல. அவங்க அதையும் மீறி தான் வந்து பண்ணாங்க. சார், அதிமுகவுக்கு இத்தனை சார் நடைமுறை. 1000 பேருக்கு மீது ஒவ்வொரு இடத்திலும் அரெஸ்ட் நடந்துச்சு. அவங்க மேல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் பெர்மிஷன் தரல. கத்ராஸில் நடந்த வன்கொடுமைக்கு எதிராக கனிமொழி அவர்களுடைய தலைமையில் இது ஊர்வலம் போனாங்க, மெழுகுவர்த்தி ஊர்வலம். அது ஆளுநர் மாளிகைக்கு போகிற வரைக்கும் அதிமுக ஆட்சியில் அலோவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இங்கே நடந்த வன்கொடுமைக்கு, அது இங்கே நடந்த வன்கொடுமைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது செஞ்சா ஆர்ப்பாட்டம் நடக்கும். அமைதியா இருக்காங்க. அவங்க ஓப்பனாவே இப்போ கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? அக்யூஸ்ட பிடிச்சி அடுத்து 24 மணி நேரத்துல ரிமாண்ட் பண்ணியாச்சு. கத்ராஸ்லயும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கமிட்டி போட்டாச்சு. கத்ராஸ்லயும் பண்ணியாச்சு. என்ன நடந்தது? துப்பாக்கி பாதுகாப்போட மணிப்பூர்ல கூட்டு வந்து கற்பழிக்கிறாங்க. திருமாவளவனே சொன்னாரு, நீங்க வாயை மூடிட்டு ஆதரவு கொடுத்தீங்க. திருமாவளவன் என்ன எடப்பாடி வாயே திறக்கல மணிப்பூர் விஷயத்துல. திருமாவளவன் என்ன சொல்றாரு? கூட்டணி இருக்கிறவரு அதுல இன்னொரு ஆள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் கூட நினைக்கிறேன் சார். யார் அந்த சார்ந்த பாலபுரம் பேசுறாங்க. இப்ப நான் கூட நினைக்கிறேன் சார். எங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கு. ஏன் இப்ப எங்களுக்கு வராதா? பழைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பேர் தான் அவ்வளவு பிரச்சனை இருந்தது. 10 வருஷமா அந்த ரவுடி உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். பன்வாரிலால் புரோஹித் மேல இதே பழைய இதுல வழக்கு இருக்கு. அவ்வளவு தமிழ்நாடே சிரிப்பா சிரிச்சுது. பிஜேபி போட்ட கவர்னர். யூனிவர்சிட்டி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்கு. யார் சான்சலர், யார் வைஸ் சான்சலர்? இப்ப நான் சந்தேகப்படக்கூடாதா? இதே இப்ப பன்வாரிலால் புரோஹித் மேலேயும் எனக்கு சந்தேகம், இப்ப இருக்க கவர்னர் மேலேயும் எனக்கு சந்தேகம். கொரி கொரி இருக்கு சார். கொரிக்கு பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க சார் நீங்க. சார் இப்ப அதுதானே ஆய்வு நடத்தி ஓடிட்டு இருக்கு. 3 ஆபீசர் எதுக்கு போட்டிருக்கீங்க? கண்டுபிடிங்க. யார் அந்த சார்? காத்திருக்கணும்ல. நான் கேக்குறேன், யார் அந்த சார்? நான் இப்ப என்ன ஈஸியா கடந்து போய் யார் அந்த சார்? நியாயமாக நானே கேக்குறேன். நான் கேக்குறேன், அந்த பதில் சொல்லுங்க. இல்ல, கொரிக்கு பதில் சொல்ற இடத்துல மாநில அரசு போலீஸ் தாங்க, வெறும் போலீஸ் தான் அந்த கொரிக்கு பதில் சொல்ற இடத்துல. ஆனா என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் கவர்னர். கவர்னர் வந்து கண்டதுக்கெல்லாம் பல இடங்கள்ல பேசுறாரு. ராமரை பத்தி பேசுறாரு, பாபரை பத்தி பேசுறாரு, ஆரியத்தை பத்தி பேசுறாரு, திராவிடத்தை பத்தி பேசுறாரு. அவரு வேந்தரா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவத்தை பத்தி, அதுல அவருக்கு யார் அந்த சார்னு ஒரு விஷயம் இல்ல, ஏரோப்ளேன் மோட்ல அந்த அக்யூஸ்ட் பேசின ஒரு விஷயம் தான் அப்படின்னு கமிஷனர் பதில் சொல்றாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் பதில் சொல்லுது, டிஜிபி பதில் சொல்றாரு, இவங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச கவர்னர் அவருக்கு பிரஸ் கிட்ட பேசுறதுக்கான எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்கும்பொழுது அவரையும் இது வரைக்கும் வாயை திறக்கல. இதெல்லாம் சார் நம்ம அறிவுபூர்வமா யோசிக்கணும். பாலபாரதி சொல்லலாம், திருவள்ளூர் காங்கிரஸ் சொல்லலாம், விசிகா சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம், பாஜக சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஆனா கவர்னர் ஏன் வாய் திறக்கல? எங்க அண்ணன் திருமாவளவன் எதை பத்தி கேக்குறாரு? திருமாவளவன் சொல்றாரு நியாயமா நடக்கணும் சொல்றாரு. அது எந்த கவர்னர் கேக்குறாரு? இந்த என்கொயரி நியாயமா நடக்கணும். அநியாயமா நடக்கணும் யாரும் சொல்ல அர்த்தம். அதுக்கு நியாயமா நடக்கணும் சொன்னா நியாயமா நடக்கணும், நல்லா ஜனநாயக முறைப்படி நடத்தணும், வெளிப்படையா நடத்தணும். அவர் ஸ்ரீமதி விஷயத்திலையும் சொன்னாரு திருமாவளவன்,
நியாயமா விசாரணை நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும். அது அவர் எல்லா இஷ்யூலையும் அட்ரஸ் பண்ணுவார். மேற்பட்டவர்கள் இன்வால்வ் ஆனதுக்கான ஆமா சார், அது கமிஷனரே சொல்றாரு. இருக்கின்றன 3 பேர் ஐபிஎஸ் போட்டிருக்கீங்க, கோர்ட்டே அதை டிலே பண்ணிட்டாங்க. நாங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல. இதை நான் பொலிட்டிக்கல் ஸ்பியருக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு பிரகாஷ் அவர்களும் உள்ள வரலாம், அதை பதில் சொல்லலாம். இதுல வந்து ஏடிஎம்கே தொடர்ந்து இந்த கூட்டணியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்பெல்லாம் வந்து இல்ல பாருங்க, இன்டாக்டா யாருக்காவது மாற்று கருத்தா எல்லாம் நாங்க வந்து எங்கள் குடும்பம் எங்கள் வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கிராக்ஸ் விசிபிள் ஆகுது இல்ல, நீங்களே சொல்றது போல இது இன்டென்சிஃபை ஆகுது இல்ல. அவங்க என்ன சொல்லி வந்தாங்களோ அது சார், அந்த கிராக்ஸ் விசிபிள் ஆல்ரெடி இருக்கு சார். அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை முதல்வராக்கணும்னு சொல்லுது, ரைட்டுங்களா? அதனால தான் ஜான் பாண்டியன் கட்சி ஜான் பாண்டியனை முதல்வராக்கணும்னு சொல்லுது, அண்ணாமலை முதல்வராக்கணும்னு சொல்லுது. எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளாக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேடர்ஷிப், எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்போ அவங்க வந்து டிஃப்ரெண்டா பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இல்ல நானே சொல்றேன், அதுல ஒன்றும் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அண்ணன் பிஜேபி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டம் செயற்குழு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே இருக்க தொண்டர்கள்லாம் வந்து நின்று திமுக தலைவர் வாழ்கன்னு அவர் வரும்போது கூப்பிடுவாங்க. அவர் ஒரு வருங்கால தமிழகமே வருக, வருங்கால முதல்வரே வருக அப்படின்னா அந்த கட்சி தொண்டன் அவரை பார்த்து சொல்லுவான். எஸ்பெஷலி டியூரிங் an election time. அவ்வளவுதானே எலெக்ஷன் நெருக்கத்துல அவருடைய நிலைகளை அவருடைய பார்கெனிங் வேல்யூ கூட்டத்துக்கு இந்த மாதிரி செய்வது இந்திய தமிழக அரசியல்ல தலைமை பொறுப்பை நீங்க நிர்ணயம் பண்றதுக்கு உண்டான அங்கீகாரம். இந்த 10 வருட காலத்துல முதல் முறையாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கறாங்க. இல்ல, அவங்க ஏற்கனவே நிறைய கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காங்க. நிறைய ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் இல்லைங்க, ஒரு நிமிஷம், ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுக்கு தெரியுமா கொடுப்பாங்க? அது சம்பந்தமான விவாதம் மோஷன் வரும்போது சபாநாயகர் வந்து இவங்களை பேச கூப்பிடணும், அதுக்காக முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. இப்ப யூனிஃபைடா கொடுக்கல இது வரைக்கும். கூட்டு நிகழ்ச்சிகள்ட்ட ஒரு புது யூனிட்டி வருது பாத்தீங்களா? திருச்சிசாமி சொல்றது விளக்கம் கொடுக்கிறதுக்கு கோஆர்டினேட்டடா கூட்டணி கட்சியோட செய்யலாம்ல. அந்த நடைமுறை இப்போ வந்து செல்வி ஜெயலலிதா சேகோ தமிழரசன் வச்சு சில இஷ்யூஸ் எழுப்ப சொல்லுவாங்க. அது வழக்கமான நடைமுறை. ஓகே, ஆனா இதுதான் ஒரே கட்சியிலே வச்சு ஒருத்தர் ஆதரிக்கிறது ஒரு இருக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு கிளீவேஜ். ஆனா இது எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஒவ்வொருவரும் கொடுப்பதுல தவறு என்ன இருக்கு? இல்ல, நான் சொல்லுகிற பார்வை ஒண்ணு, நீங்க கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது நான் திமுக வந்து வேற யாரு மாதிரி நடந்துக்க நான் சொல்லல. திமுக இன்றைய ஆட்சியே கடந்த கால திமுக ஆட்சியில் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்ளணும். அப்படிதான் எங்களுடைய ஸ்டாண்ட். நாங்க என்னன்னா 70 அறிவிக்கப்படாமலே அப்படி நடந்துக்கலங்கிறீங்களா? ஏங்க, நான் சொல்லி முடிச்சாதானே உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். 72 நான் மாணவனா கல்லூரி மாணவனாக இருக்கிற போது அனுமதி பெறாமலேயே திடீர்னு ஒரு 1000 மாணவர்கள் தெருவில் ஊர்வலம் போனோம். அப்படி போகிற போதும் போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணல, எங்களை கைது பண்ணல. எங்களை முழுமையாக போகட்டு எங்களுடைய உணர்ச்சி அப்படியே அடக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் கொண்டு போனாங்க. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை, அதாவது அழுத்தத்தான் பந்து எகிரி வரும், அந்த அடக்குமுறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது. இது வேற யாரையும் பார்த்துக்க வேண்டாம். திமுக ஆட்சியில் கடந்த காலத்தில் நடந்ததுதான். அதுக்கு தான் சொன்னேன், பல பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்த போது கூட, அந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறந்து கூட பிஜி கருத்திருமன் தான் அதிக நேரம் அசெம்பிளியில பேசினார். அதை முழுமையாக அனுமதித்தார்கள். அதை போல சட்டமன்றத்திலேயே இவர்களை பேச அனுமதித்து அதற்கு இவர்கள் பதில் சொல்லுகிற ஒரு நிலைமை உருவாக்கிட்டா இந்த பதட்டமே வராது. இதற்கு அவர் அன்றை விட இது நன்றுன்னு சொல்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கார். அன்றைக்கு எல்லாம் விட்டுருங்க, இப்ப எதிர்கட்சியா வேலை செய்யல, எதிர்கட்சி ஒன்றும் எல்லாம் செயலிழந்து நிற்கிது. அதனால நம்மளே 10 கேள்வியை கேட்போம், மக்களுக்கு அது கவனமா ஈர்ப்பு போய் சேரட்டும் அப்படிங்கிற பாணியில கூட அவங்க வந்து கேள்வி கேட்கணும். நீங்களும் அவங்கள சேர்ந்து நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப கேட்டா என்ன தப்பு, கவன ஈர்ப்பு திரும்ப கொடுத்தா நாங்க பதில் சொல்லிட்டு போறோம். என்ன தப்பு இல்ல சார். மந்திரி இப்ப நம்ம வீட்டுக்கு வீடு மந்திரி எதுக்கு அசெம்பிளி உள்ள துறை ரீதியா நீ 4 கேள்விகள் பதில் சொல்றான். கேட்கிற துணிச்சல் ஒரு நாளாவது எடப்பாடிக்கு இருக்கா? இல்லங்க, இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இவங்க எல்லாம் வந்து மாற்று கருத்து வைக்கிறாங்கன்னு அதிமுக தொடர்ந்து சொல்லி வருது. அதிமுக கூட்டணியில் என்ன வாழுது? தேமுதிக என்ன சொல்லுது? அதிமுக ஒத்துக்கிற கருத்து மட்டும் தான் சொல்லுதா? எல்லாரும் ஒன்று சேரணும், ஓபிஎஸ் ஒன்று சேரணும், சசிகலா ஒன்று சேரணும்னு அதிமுக தலைமைக்கு ஒவ்வாத கருத்தை சொல்லுது. இப்படி மாற்று கருத்து கூட்டணி கட்சிகள்கிட்ட எல்லா கூட்டணியிலும் இருக்கிறது இயல்பு தானே, நியாயமானது. ஆனால் இந்த இயல்பானது, ஆனால் இந்த இது இயல்பு கொடுக்கிறது என்பது
அது சாதாரண விஷயம். எதோட வெளிப்பாடு அது? அது அது ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்கும் வந்திருக்குது. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார், எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையை எழுப்புறதுக்கான ஆள் யாரும் இல்ல. அதிமுகல கூட்டணி கட்சிகள் ரொம்ப கம்மி, திமுகல கூட்டணி கட்சிகள் அதிகம். அதனால ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சஸ். ஒரே ஒரு கோஆர்டினேட்டடா செய்றாங்களே, கோஆர்டினேஷன் இருக்கிறதுல கூட அந்த கட்சிகள் யாரும் ஒற்றுமையா இல்ல. அண்ணாமலை இருக்காரு, பெரிய மனுஷன், ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். அடுத்து ஏதோ சொல்ல போறீங்க பாருங்க, அழகா ஒரு பெரிய மனுஷன் நீட்டா சொன்னார். காலில் கிடக்கிற செருப்பத்துக்கு இப்படி காட்டி ஆட்சியை அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன்னாரு. இது ஒரு பெரிய நல்ல பாலிசி. அதே மாதிரி எடப்பாடி என்ன செஞ்சிருக்கணும், நான் இந்த ஆட்சியை அகற்றும் வரை சட்டை போட மாட்டேன் சார். ஏன் சார் நீங்க சொன்னாலும் ஏங்க அவர் செய்யணும்? சொல்லணுமா இல்லையாங்க? ஒரு ஒற்றுமை வேணும் இல்ல. நான் கேட்கறது நீங்க இந்த மாதிரி அதுக்கு கூட அது மாதிரி செய்யணுமா? அண்ணா முடிவு எடுக்கட்டும். நீங்க அண்ணன் முடிவு எடுக்கட்டும், நான் முடிவு எடுக்கிறேன். இப்ப அண்ணாமலை எடுத்த முடிவு மாதிரி எடப்பாடி எடுக்கட்டும், ஐயா ராமதாஸ் எடுக்கட்டும், போனீங்க. நீங்களா போங்க. அதே மாதிரி எங்களோட பாலிசி கொள்கைக்கு சேதாரம் இல்லை, ஒரு செய்கூலி சேதாரம் இல்லை, கூட்டணியிலையும் செய்கூலி சேதாரம் இல்லை. நீங்க என்ன கோரிக்கை வேணாலும் வைங்க, பதில் சொல்ற இடத்துல திமுக இருக்கும். நல்ல கருத்துக்களை வரவேற்போம். வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இல்லாம திமுக வந்து கூட்டணியை வந்து ஒரு டிஃப்ரெண்டா கையாளுது சார். சில பேரை வந்து அமைச்சர் வேலு வச்சு கையாளுது, சில பேர் அமைச்சர் நேரு டீல் பண்றது. அவங்களோட இஷ்யூஸ், அவங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் வேற எதையும் சொல்ல. அவங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் கேட்கல, அவங்களுக்கு வர கமிட்டி போட்டு பேச சொல்றாங்க கேளுங்க, டீல் பண்றாங்க. நான் மொக்கையா சொன்னீங்கன்னா தப்பா ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா கமிட்டி போட்டு டீல் பண்றாங்கங்க. அதிருப்திகளை எல்லாத்தையுமே டீல் பண்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ இவர் கூட திரு ஆதவ் அர்ஜுன் கூட சொன்னா இல்லையா, வேலு சொன்னதை கேட்டு திருமா வந்து அந்த விழாவுக்கு போகவில்லை அப்படின்னாரு. அப்போ வேலு சொன்னார், நான் ரெகுலராக திருமாவளவனை பார்ப்பேங்க, பேசுவேங்க. இப்போ திருமாவும் சொன்னார், நான் வந்து எனக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் முதலமைச்சர்கிட்ட சொல்ல முடியாது, ஒரு பாயிண்ட்ஸ் பர்சனாக வேலு இருக்கார். அப்படி அந்த மாதிரி டீல் பண்ணுறாங்கங்க. அதை தாண்டி இஷ்யூஸ் வரப்போது அந்த இஷ்யூஸை இவங்க கொண்டு வராங்க போகிறாங்க அப்படின்னும்போது, இப்போ விசிகாக்கு என்ன சிக்கல் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு ரிபல்லாக வெளியில் வந்து பெரிய கருத்தை சொன்னார். உடனே வன்னி அரசும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கருத்தை சொல்லிட்டா வாபஸ் 25 சீட்டு, அதெல்லாம் 25 சீட்டு அது வாபஸ் வாங்கிக்கிட்டார். ஸோ இந்த ரிபல்லியன் நேச்சர் என்பது வந்து அங்கே இருக்கு. அந்த டிஎன்ஏ இருக்கு. இல்லை அந்த கட்சியில் எழுந்திருச்சு, புதுசாக எழுந்திருக்கு. அந்த டிஎன்ஏ அங்கே வந்திருக்கு. ரைட்டுங்களா? இந்த சாம்சங் பிரச்சனையில் சிபிஎம்மோட கடுமையான முரண்பாடு வந்தது. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி தீர்த்துட்டு நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த காயமடைந்த வடுக்கள் எல்லாமே அங்கே இருக்கு. இதை எப்படி முதல்வர் அட்ரஸ் பண்ண போறார்? ஆனா அட்ரஸ் பண்ணிட முடியும். இது வந்து சும்மா முடிஞ்சிரோது, ஈஸியா அவர் அட்ரஸ் பண்ணுவாரு. அட்ரஸ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இவங்களை எல்லாரையும் இணைக்கிற பாண்டு எங்க அண்ணன் நரேந்திர மோடி, பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. ரைட். சுருக்கமா எல்லாருக்கும் 10 வினாடிகள். திருச்சிவலி சாமி நீங்க தொடங்கி ரொம்ப சுருக்கமா 10 வினாடிகள், நாட் மோர் தென் 10 to 20 seconds. நான் முதலிலே சொன்னதை போல எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை என்ன பேசினாலும் நீங்க ஏமாந்து போயிருவீங்க. பாசிச ஆட்சி வீழ்கிற வரை இந்த கூட்டணி உடையாது, உடைவதற்கு வழியே இல்லை. அது விழுந்தா அதுக்கப்புறம் இந்த கூட்டணி இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். அதுவரை இந்த கூட்டணி என்ன பேசினாலும் என்ன விமர்சனம் செய்தாலும் அப்படியே போய்கொண்டுதான் இருக்கும். இதுதான் எங்களுடைய கருத்து. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், தேர்தலுக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. பாஜக கட்சி இங்கே இல்லவே இல்லை. பாஜகவுக்கு எதிராக என்ன பிரச்சனைங்க? அதே மாதிரி காங்கிரஸ் இங்கே இல்லவே இல்லை. இந்த தேசிய கட்சிகள் ரெண்டும் இங்கே இல்லை. இவங்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்டுறது என்ன பிரயோஜனம்? ரைட். 10 seconds. மக்களோட கூட்டணியில் இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது ஒரு இனத்துக்கான ஆட்சி, அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இங்கே எந்த செய்கூலி சேதாரமும் இல்லை. கூட்டணியோடு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு என்றால் அது அறிவாலயத்தில் 5 நிமிஷத்தில் பேச்சு தீர்த்துருவார். பர்த்டே பேபி பேச்சுக்கே வேலை இல்லை. கடைசியா சார், திமுக கூட்டணியை விட்டு கூட்டணி கட்சிகள் விலகும் என்று சொல்பவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகும் என்கிறார்கள்.
போவார்கள் என்கிறார்கள். ஆனால் அதிமுக தலைமை எப்பொழுதும் பாஜகவுடன் இணக்கமாக போகும் என்கிற நம்பிக்கை தன்மையற்ற ஒரு தலைமையாக அதிமுக தலைமை இருப்பதால் திமுக கூட்டணி உடையாது. என்ன நம்பிக்கை, யாருடைய நம்பிக்கை பலிக்கும் பார்க்கலாம். நாளைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தீர்கள் அனைவருக்கும் வணக்கம்.